ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் திலீப். நம்ம இன்றைக்கி என்னுடைய லேண்டில் வச்சுக்கிற செடியெலாம் போய் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இது முருங்கை செடி. சும்மா வச்சேன், சரி வருதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. சரி ஓகே, அடுத்து போவோம். வாழை மரம். ஓகேவா? வாழை மரத்தை வச்சோம். வச்சு ஒரு மாதம் கிட்ட, ஒரு மாதத்தில் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. மல்லி செடி. மல்லி இது என்ன மல்லின்னா, நம்ம நாட்டு மல்லி. இது குண்டு மல்லின்னு சொல்லுவாங்க, அந்த மல்லி. கத்தாழை வச்சுருக்கேன். கத்தாழை அங்கேருந்து பிடிங்கி வச்சுருக்கேன். ஓகே, அடுத்து சீதா மரம். நல்லா வளர்ந்துருக்கு சீதா மரம். அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா துளுப்பு தொகுதியில் இது வந்து முருங்கைக்காய் துளுப்பு லைட்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ தான் வந்திருக்கு கொஞ்சமாக, பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. அடுத்து இது முருங்கைக்காய் துளுப்பு. இன்னொரு முருங்கைக்காயை உடச்சி வச்சுருக்கேன். ஓகேவா? வச்சுருக்கேன். இது வருமா இல்லைன்னு தெரில, பட் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா முருங்கைக்காயில் பார்த்துச்சுங்க, வச்சதுக்கப்புறம் சில இடத்துல காஞ்சிருக்கும், சில இடத்துல பச்சை பச்சையாக இருக்கும். ஸோ பச்சை பச்சையாக இருந்துச்சுன்னா அப்போது அந்த முருங்கைக்காயில் வளரும்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கப்புறம் நேற்று தென்னை மரம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதேமாரி இன்னொரு தென்னை மரம் வச்சுருக்கேன். ஓகேவா? என்னோடய ஷெட்டு இதை போட்டது ஷெட்டு நல்லா இருக்கா பாருங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னுடைய கோழிகள்லாம் அதை வச்சுருக்கேன். இதுதான் என்னுடைய கோழிகள் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஓகேவா? சும்மா சின்ன கோழிங்க வளர்த்துருக்கேன். ஓகே, சரி. அப்பப்போ மைண்ட் டிப்ரெஷனாக இருக்கும். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறது வழக்கம் தான். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நம்ம பார்ப்போம். பாய்.